ஸோ காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்றைக்கி ஸ்கூல் எடுத்துகிட்டு போகிறதுக்காக லஞ்ச். ஓகே, லஞ்சுக்கு வந்து காலிஃப்ளவர் ஃப்ரையும், அப்புறமா நேற்றுக்கு மாங்காய் மரத்துலேருந்து பறிச்சேங்க. பழைய ஸ்கூலில் வந்து மாங்காய் மரம் இருக்குது. ஸோ அங்கேருந்து பறித்த ஒரு ஜெயஜந்திக்கான மாங்காய். ஸோ இதுவும் தயிர் போட்டு ஒரு கூட்டு வச்சு இன்றைக்கி ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ட்ரை சமைச்சு வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குட்டி குட்டி புழு இருக்குது. ஸோ நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் கொதிக்க வச்சு தான் ஃப்ரை பண்ணணும் போல். இந்த மூணு நம்ம வச்சிடலாம். குட்டியை கட் பண்ணி வாஷ் பண்ணிட்டு பாயில் பண்ணிக்கலாம். நிறைய குட்டி குட்டியாக புழு தெரியுதா? க்ரீன் கலர் புழு தெரியுதா? க்ரீன் கலர் புழு இதாக இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, அழகா போகுது. இதை வாஷ் பண்ணிட்டு பாயில் பண்ணிக்கலாம். சால்ட் போட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். அது ரெடி ஆகிற டைமில் மாங்காய் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லா புழுவும் சாகுது. காலிஃப்ளவர் புழு ஃப்ரை. ஓகே, ஆயில் ஊற்றலாம். ஸோ கொஞ்சமாக தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆயில். பொட்டி வச்சு ஃபெனல் சீட்ஸ் போட்டுக்கலாம். ஒரு பே லீஃபும் போட்டுக்கலாம். அது வந்து கிழிச்சு போட்டுக்கலாம். இதுவும் ஆயிலில் வந்து கொஞ்சம் ஸ்மெல் இதானதுக்கு அப்புறமா காலிஃப்ளவர் எடுத்து போட்டுக்கலாம். ஓகே, இந்த புழுவும் காலிஃப்ளவரும் இப்போ ஆயிலில் போட்டாச்சு. இது வந்து கொஞ்சம் ஃப்ரை மாதிரி போடுறோம். ஸோ ஆயிலில் கொஞ்சம் இதாகும். அப்போ தான் ஃப்ரை பண்ணால் தான் எனக்கு பிடிக்கும். கிரேவியாக வச்சா பிடிக்காது. ஸோ கொஞ்சம் காஷ்மீரி சில்லி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி கரம் மசாலா, நல்லா எல்லா இடமும் படுறது மாதிரி, எல்லா பீசஸ்லேயும் படுறது மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். எல்லாரையும் விட்டுக்கலாம். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கணும். சால்ட்டு, ஓகே, சால்ட் சால்ட் போட்டுக்கலாம். எவ்வளோ இருக்குன்னு தெரியல. ஓகே, வச்சுக்கலாம். அப்புறம் ரைஸும் வேக வச்சுக்கலாம் சைட்லேயே. நல்லா பொரிஞ்சிருக்கு. நல்லா இருக்கு, நல்லா மணக்குது, நல்ல மணமாக இருக்குது. ஃப்ரை ஆகுது. சைடுக்காப்புல ரைஸ் வச்சிடலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப டைம் ஆகும். நம்ம வந்து ஆஃப்டர்நூன் மட்டும்தான் ரைஸ் சாப்பிட்றதுனால 100 grams ரைஸ். ஓகே, இதில் கொஞ்சம் காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் ஸ்மெல் நல்லா இருக்கும். இல்லை, ஆமாம், இப்போ ரெடி ஆயிடும். ரெடி ஆனதுக்கப்புறமா
டப்பு டப்புன்னு மாங்காவை செஞ்சு வச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துடலாம். அதுக்கெல்லாம் அரிசி வந்துடும். ரெடி ஆகிடுச்சு. நல்லா இருக்கு. இதை மாற்றிட்டு இதுலேயே இதை கழிஞ்சிட்டு இதுலேயே மாங்காய் செஞ்சால் போதும். காலிஃப்ளவர் நல்லா இருக்கு. கொஞ்சம் ஆயில், கடுகு, நிறைய கடுகு, இஷ்டம் போல கடுகு. அந்த டப் டப் முடிஞ்சதும் கறிவேப்பிலை, கொஞ்சம் காஞ்ச மிளகாய் வச்சு வைக்கலாம். இப்போ காலி பண்ணி சால்ட் போட்டுக்கலாம். மாங்காய் கொஞ்சம் புளிக்குது, அதனால நிறைய அள்ளி போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. அப்புறம் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி தான். கொஞ்சம் மஞ்சள் பொடி, மாங்காய் இதில் வந்து கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு. ரெடியாகிட்டு இது ரெடியாகி முடிஞ்சதும் ஆஃப் பண்ணிட்டு தண்ணி கொதிக்குது, நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். இதில் வந்து மெயினான விஷயம் காயப்பொடி, பெருங்காயப்பொடி, காயப்பொடி. நினைக்கிறேன் இப்போ ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்டாக இருக்கும். இந்த எங்கள் ஊரில் வந்து கல்யாணத்துலலாம் வைப்பாங்க ஊறுகாய், அந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. பண்ணிடலாம். அரிசி தண்ணி கொதிக்குது. ஸோ ரைஸ் போட்டுட்டு நம்ம ரெடி ஆயிடலாம். ஓகே, நம்ம வந்து ரெடி ஆகிட்டு வந்துடலாம். ஸ்பூன்ல சிம்மில் வச்சுட்டு ரெடி ஆகலாம். அப்போ தான் நம்மளுக்கும் டைம் இருக்கும். சாப்பாடு வேறு ரெடி ஆகலை, நமக்கு வேறு டைம் ஆகுது. பொங்கல் பொங்குறியே தவிர வேக மாட்டேங்கிறியே. வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன், தெரில.
வந்துருச்சு போல். சரி ஆஃப் பண்ணிடலாம். முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடலாம். பாய்.